இன்றைக்கி வந்து சூரியகாந்தி எண்ணெய் எப்படி தயாரிக்கிறேன்னு பார்க்க போகிறோங்க. சூரியகாந்தி எண்ணெய்னா வேறு ஒன்றும் இல்லை. கோல்டு வின்னர் நம்ம வந்து கடையில் வாங்குறோம் பார்த்தீங்களா, கோல்டு வின்னர் எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எண்ணெய் தான் எப்படி தயாரிக்கிறேன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்காக நம்ம வந்து சூரியகாந்தி விதை கரூர்லேருந்து விவசாயிகிட்டேருந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். 50 கிலோ ஃபஸ்ட்டு பேட்ச்சுக்கு வாங்கியிருக்கோம். இந்த 50 கிலோல 25 கிலோ தான் நான் ஃபஸ்ட்டு பேட்ச்சுக்கு டெஸ்ட் பண்ணுறேன். 25 கிலோவில் எனக்கு எவ்வளோ எண்ணெய் வந்துச்சு, எவ்வளோ புண்ணாக்கு வந்துச்சுங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேங்க. இந்த சூரியகாந்தி விதையோட நம்ம என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைக்கிறோன்னா, தேவையான அளவு தண்ணி, அப்புறம் வந்து ஒரிஜினல் கருப்பட்டி. இந்த 2மே தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்கிறோம். வேறு எந்த கெமிக்கல்ஸும் எதுவுமே ஆட் பண்ணல. தண்ணி கூட மிஷின் சுற்றணுங்கிறக்காக அதுக்கு தேவையான அளவு தான் தண்ணி ஊற்றுறோங்க. அதுக்காக எண்ணெய் அதிகமாக வரணுங்கிறதுக்காக நம்ம தண்ணியும் அதிகமாக ஊற்றுறது கிடையாது. எந்த கெமிக்கல்ஸு எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறது கிடையாதுங்க. ஸோ சுத்தமான கருப்பட்டி, நல்ல தண்ணி, அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை. இதில் தான் நம்ம எண்ணெய் வந்து ரெடி பண்ணுறோம். இந்த எண்ணெய் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, 25 கிலோவுக்கு எனக்கு துல்லியமாக கிடச்ச எண்ணெயின் அளவு வந்து பார்த்திங்கன்னா 8 லிட்ரு. இந்த 8 லிட்டரையும் 1/2 லிட்ரு வந்து நமக்கு மண்டியில் போயிடுச்சு. இந்த 25 கிலோ சூரியகாந்தி விதை அரைக்கிறதுக்கு எனக்கு ஆன செலவு ரூ. 3600. கிடைச்ச எண்ணெயின் அளவு 7.5 லிட்ரு, துல்லியமான 7.5 லிட்ரு. இந்த 7.5 லிட்ரு அப்படியே டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 லிட்டருக்கு கணக்கு வந்து ரூ. 480 விழுந்துச்சு. புண்ணாக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 20 கிலோ 20 கிலோ வந்துச்சு. 20 கிலோ, 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா 20 கிலோ வந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம வைக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, 1 லிட்ரு எண்ணெய் வந்து நம்ம ரூ. 600 ப்ளஸ் கொரியர் சார்ஜோடு கொடுக்குறோங்க. ஸோ உங்களுக்கு கோல்டு வின்னர் அதாவது சூரியகாந்தி எண்ணெய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.